அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. இது வெறும் பேச்சில்லை, இது ஒரு விழிப்புணர்வு. உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பயணம். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு வருகிறோம். ஒரு குழந்தையாக பிறக்கிறோம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதற்கு படிப்பு தெரியாது, பணம் தெரியாது, போட்டி தெரியாது, வெற்றி தோல்வி தெரியாது. அதற்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், வாழ்க்கையை அனுபவிப்பது. அது சிரிக்கிறது, அழுகிறது, பசிக்கிறது என்று சாப்பிடுகிறது, தூக்கம் வருகிறது என்று தூங்குகிறது. அது ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்கிறது. அதற்கு நாளை பற்றிய கவலை இல்லை, நேற்று பற்றிய வருத்தமில்லை. அது இப்போது இங்கே இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. ஆனால் நாம் வளர வளர என்ன ஆகிறது? சிறு வயதில் பள்ளிக்கு செல்லும் போதே நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தரப்படுகிறது. அதிக மார்க் வாங்கணும், மற்ற குழந்தைகளை விட அதிக மார்க் வாங்கணும். இங்கேயே போட்டி ஆரம்பமாகிறது. பிறகு கல்லூரி, அங்கே வேறு போட்டி. யார் பெரிய கம்பெனியில் வேலைக்கு போறது, யார் அதிக சம்பளம் வாங்கிறது, யார் வெளிநாடு போறது. வேலைக்கு போன பிறகு போட்டி அதிகமாகிறது. யார் சீக்கிரம் பதவி உயர்வு வாங்கிறது, யார் பெரிய வீடு கட்டுறது, யார் விலையுயர்ந்த கார் வாங்கிறது. கல்யாணமான பிறகு குடும்ப பொறுப்பு, பிள்ளைகள் படிப்பு, அவர்களையும் இதே போட்டிக்குள் தள்ளுகிறோம். இதற்கு நடுவே நண்பர்களுக்குள் போட்டி. அவன் என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறானா என்ற கேள்வி. சொந்தக்காரர்கள் பேச்சு. அவங்க வீடு பெருசா இருக்கு, நம்ம வீடு சின்னதா இருக்கே என்ற எண்ணம். சமூகம் என்ன நினைக்கும்? நான் இப்படி செஞ்சா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க என்ற பயம். இப்படி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் நாம் மறந்துவிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. நாம் ஓடுவதற்கு ஒரு வாகனம் தேவை. நாம் படிக்க ஒரு மூளை தேவை. நாம் சம்பாதிக்க கைகள் தேவை. நாம் அனுபவிக்க உணர்வுகள் தேவை. இவை அனைத்தையும் தருவது நம் உடல். நாம் வீடு கட்டுகிறோம், ஆனால் அந்த வீட்டில் வாழ உடல் வேண்டும். நாம் பணம் சேர்க்கிறோம், ஆனால் அந்த பணத்தை செலவழித்து சுகம் அனுபவிக்க உடல் வேண்டும். நாம் கார் வாங்குகிறோம், ஆனால் அந்த காரில் பயணம் செய்து இயற்கையை ரசிக்க உடல் வேண்டும். நாம் குழந்தைகளை வளர்க்கிறோம், ஆனால் அவர்களோடு விளையாடி மகிழ உடல் வேண்டும். ஆனால் இந்த உடலை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. உடலுக்கு என்ன வேண்டும்? உடலுக்கு என்ன தேவை? உடலை எப்படி பராமரிப்பது? இதை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை. இப்போது நான் ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஒரு மனிதன் இருந்தான். அவர் பெயர் ராஜேஷ். வயது 45. ஒரு நல்ல வேலையில் இருந்தான். நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல கார், அழகான மனைவி, புத்திசாலி பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. காலையில் எழுந்ததும் உடல் வலி, சாப்பிட்டால் அஜீரணம், மனசு சோர்வாகவே இருந்தது. எதிலும் ஒரு சுகமே இல்லை. அவன் டாக்டர்களை சுற்றினான், மாத்திரை சாப்பிட்டான். கொஞ்ச நாள் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் அதே பிரச்சனை. ஒரு நாள் அவன் வீட்டில் இருந்தான். அவன் மகள் அவனிடம் வந்து, அப்பா, எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரீங்களா என்று கேட்டாள். ராஜேஷ் என்று சொல்லிவிட்டு தன் போனில் ஏதோ வேலையாக இருந்தான். மகள் மறுபடியும், அப்பா ப்ளீஸ், எனக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் என்றாள். ராஜேஷ் எரிச்சலாக, சரி வாங்கித்தரேன் போ என்றான். மகள் சோகமாக போய்விட்டாள். அன்று இரவு ராஜேஷ் யோசித்தான், நான் என் மகளோடு சேர்ந்து விளையாடுறேனா? அவ கதை சொல்ல கேட்கிறேனா? அவ சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேனா? இல்லை என்று புரிந்தது. அவனிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் அவனால் எதையும் அனுபவிக்க முடியவில்லை. அவன் உடம்பு அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. அவன் உணர்வுகள் மந்தமாகி போயின. இது ராஜேஷ் மட்டுமல்ல, இது நம்மில் பலரின் கதை. நம்மிடம் நிறைய இருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கும் சக்தி நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இப்போது நாம் பழங்காலத்துக்கு போகலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகான். அவர் பெயர் திருமூலர். அவர் எழுதிய நூல் திருமந்திரம். அதில் அவர் ஒரு வரியில் மிகப்பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறார். உடலால் அழியின், உயிரால் அழிவர். இதற்கு அர்த்தம் என்ன? உடல் பாதிக்கப்பட்டால் உயிரும் பாதிக்கப்படும். உடல் நலிந்தால் உயிரின் தரமும் நலியும். உடல் வலுவிழந்தால் உயிரும் வலுவிழக்கும். பிறகு அவர் சொல்கிறார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதாவது, உடல் வலுவில்லாமல் போனால் உண்மையான ஞானம் கிடைக்காது, உண்மையான அனுபவம் கிடைக்காது, வாழ்க்கையின் உண்மையான சுகம் கிடைக்காது. பிறகு அவர் சொல்கிறார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. திருமூலர் சொல்கிறார், நான் உடலை வளர்ப்பதற்கான வழியை அறிந்து உடலை வளர்த்தேன், அதனால் என் உயிர் வளர்ந்தது. இதன் அர்த்தம் புரிகிறதா?
உடலை வளர்ப்பதன் மூலம் உயிரை வளர்க்க முடியும். உடலை பலப்படுத்துவதன் மூலம் உயிரை பலப்படுத்த முடியும். உடலை உயர்த்துவதன் மூலம் வாழ்க்கையை உயர்த்த முடியும். நம் உடலுக்கும் உயிருக்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடல் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம் மனமும் இருக்கும். நம் உடல் எப்படி உணர்கிறதோ அப்படித்தான் நாமும் உணர்வோம். உதாரணத்திற்கு, உடலில் வலி இருந்தால் மனம் சோர்வாக இருக்கும். உடலில் சோர்வு இருந்தால் மனம் எரிச்சலாக இருக்கும். உடலில் அசௌகரியம் இருந்தால் மனம் கலக்கமாக இருக்கும். உடலில் நோய் இருந்தால் மனம் பயத்தில் இருக்கும். இதற்கு நேர்மாறாக, உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் மனம் உற்சாகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். உடல் வலுவாக இருந்தால் மனம் தைரியமாக இருக்கும். உடல் இலகுவாக இருந்தால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதை நாம் அனைவரும் அனுபவித்திருப்போம். ஒரு நாள் நன்றாக தூங்கி எழுந்தால் எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். எதையும் செய்யத் தோன்றும். அதேபோல ஒரு நாள் சரியாக தூங்காமல் எழுந்தால் எப்படி இருக்கும்? சோர்வாக, எரிச்சலாக, எதுவும் செய்ய மனமில்லாமல் இருக்கும். இதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. நான் ஒரு யோகியை சந்தித்தேன். அவர் வயது 75. ஆனால் அவரை பார்த்தால் 50 வயதே இருக்கும். உடல் சுறுசுறுப்பு, கண்களில் ஒளி, பேச்சில் தெளிவு, நினைவாற்றல் அபாரம். நான் அவரிடம் கேட்டேன், சுவாமி, உங்களுக்கு இந்த வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பு, உங்கள் ரகசியம் என்ன? அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், ரகசியம் ஒன்றுமில்லை, நான் என் உடலை கவனித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். நான் கேட்டேன், எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் என் உடலுக்கு சரியான உணவு கொடுக்கிறேன், சரியான உடற்பயிற்சி கொடுக்கிறேன், சரியான ஓய்வு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். நான் கேட்டேன், இதை எல்லாரும் செய்கிறார்களே? அவர் சொன்னார், செய்கிறார்கள், ஆனால் எதற்காக செய்கிறார்கள் என்று புரியாமல் செய்கிறார்கள். நான் என் உடலை கவனிப்பது என் உயிரை கவனிப்பதற்காக. நான் என் உடலை வளர்ப்பது என் உயிரை வளர்ப்பதற்காக. நான் என் உடலை பலப்படுத்துவது என் உயிரை பலப்படுத்துவதற்காக. அவர் சொன்னது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. நாம் உடலை கவனிப்பது உடலுக்காக மட்டுமல்ல, அது உயிருக்காக, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அனுபவிப்பதற்காக. இப்போது நாம் நம் உடலுக்குள் ஒரு பயணம் போகலாம். அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நம் உடல் எத்தனை செல்களால் ஆனது தெரியுமா? 37 ட்ரில்லியன் செல்கள். 37 ட்ரில்லியன் என்றால் 37 எண்ணமிடிய ட்ரில்லியன். இந்த எண்ணிக்கையை நினைத்து பார்க்கவே முடியவில்லை இல்லையா? ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிர். ஒவ்வொரு செல்லும் வேலை செய்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் உணவு தேவை, ஆக்சிஜன் தேவை. ஒவ்வொரு செல்லும் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். இந்த 37 ட்ரில்லியன் செல்களும் ஒன்றாக சேர்ந்துதான் நாம். இந்த செல்கள் அனைத்தும் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருப்போம். இந்த செல்களில் ஏதாவது ஒரு செல் பாதிக்கப்பட்டால் அது நம்மை பாதிக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய கம்பெனியில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். எல்லோரும் சரியாக வேலை செய்தால் கம்பெனி நன்றாக ஓடும். ஆனால் ஒரு ஊழியர் சரியாக வேலை செய்யாவிட்டால் அது முழு கம்பெனியையும் பாதிக்கும். அதேபோல் நம் உடலில் ஒரு செல் பாதிக்கப்பட்டால் அது படிப்படியாக பக்கத்து செல்களையும் பாதிக்கும். பின்னர் ஒரு உறுப்பையே பாதிக்கும். பின்னர் முழு உடலையும் பாதிக்கும். செல்கள் நன்றாக வேலை செய்ய 3 விஷயங்கள் மிக முக்கியம். முதல் விஷயம் சரியான உணவு. செல்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும். நாம் சாப்பிடும் உணவு ஜீரணமாகி இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்லுக்கும் செல்ல வேண்டும். ஒவ்வொரு செல்லும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சக்தி உற்பத்தி செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம் சரியான ஆக்சிஜன். செல்களுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும். நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து ஆக்சிஜன் இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்லுக்கும் செல்ல வேண்டும். ஆக்சிஜன் இல்லாமல் செல்கள் சில நிமிடங்களில் இறந்துவிடும். மூன்றாவது விஷயம் கழிவுகளை வெளியேற்றுதல். செல்கள் வேலை செய்யும்போது கழிவுகள் உற்பத்தியாகும். இந்த கழிவுகள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். கழிவுகள் தேங்கினால் அது செல்களை சூழ்ந்து செல்களுக்கு நஞ்சாக மாறும். இந்த மூன்றும் சரியாக நடந்தால் செல்கள் நன்றாக வேலை செய்யும், நாம் நன்றாக இருப்போம். இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் பிரச்சனை ஆரம்பமாகும். இப்போது முக்கியமான கேள்வி, கழிவுகள் தேங்கினால் என்ன ஆகும்? கழிவுகள் செல்களை சூழ்ந்து கொள்ளும். செல்கள் சுவாசிப்பதை தடுக்கும். செல்களுக்கு உணவு செல்வதை தடுக்கும். செல்கள் இயல்பாக வேலை செய்ய முடியாமல் போகும். இதன் விளைவு என்ன? மெதுவாக, படிப்படியாக நம் உணர்வுகள் மந்தமாக ஆரம்பிக்கும். முதலில் பாதிக்கப்படுவது தொடு உணர்ச்சி. சிறிய குளிர்ச்சி, சிறிய வெப்பம், மென்மையான தொடுகை, இவை எதுவும் நமக்கு தெரியாது. யாராவது நம்மை தொட்டால் கூட அதை நாம் உணரமாட்டோம் அல்லது முழுமையாக உணரமாட்டோம். அடுத்து பாதிக்கப்படுவது சுவை உணர்ச்சி. நாம் சாப்பிடும் உணவின் சுவை தெரியாது. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எதுவும் சரியாக தெரியாது. சாப்பாடு என்பது வெறும் பசி ஆறுவதற்கு மட்டுமே ஆகிவிடும். அடுத்து பாதிக்கப்படுவது பார்வை உணர்ச்சி. கண்கள் திறந்துதான் இருக்கும், ஆனால் அழகான காட்சிகளை ரசிக்க முடியாது.
சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், பூக்கள், பட்டாம்பூச்சிகள் இவை எதுவும் நம் மனதில் பதியாது. அடுத்து பாதிக்கப்படுவது கேட்கும் உணர்ச்சி. காதுகள் கேட்கும், ஆனால் இனிமையான இசை நம் மனதை தொடாது. குழந்தையின் சிரிப்பு நம் இதயத்தில் இன்பத்தை உண்டாக்காது. பறவைகளின் சத்தம் நமக்கு மகிழ்ச்சி தராது. இறுதியாக பாதிக்கப்படுவது சுவாச உணர்ச்சி. சுவாசிப்பது ஒரு பழக்கமாகிவிடும். புத்துணர்ச்சி தரும் காற்று, வாசனை நிறைந்த காற்று, குளிர்ந்த காற்று இவை எதையும் நாம் உணரமாட்டோம். இப்படி மெதுவாக மெதுவாக நம் உணர்வுகள் அனைத்தும் மந்தமாகும். நாம் உடல் ரீதியாக இருப்போம், ஆனால் முழு மனிதராக இருக்க மாட்டோம். நாம் ஒரு இயந்திரம் போல வேலை செய்வோம், ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டோம். இதுதான் நம்மில் பலருக்கு நடக்கிறது. இப்போது நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன். இதன் மூலம் நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதல் உதாரணம், உங்கள் வீட்டின் ஒரு சுவர் ஈரமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சுவரில் ஈரப்பசை, மெதுவாக பூஞ்சை வளர ஆரம்பிக்கிறது, பெயிண்ட் அடிப்பு உதிர ஆரம்பிக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அந்த சுவருக்கு புதிய பெயிண்ட் அடிப்பீர்கள். ஆனால் சில நாட்களில் மறுபடியும் அதே பிரச்சனை. மறுபடியும் பெயிண்ட் அடிப்பீர்கள். மறுபடியும் பிரச்சனை. ஏன்? பிரச்சனை எங்கே இருக்கிறது? பிரச்சனை சுவரில் இல்லை. பிரச்சனை உங்கள் வீட்டின் மேலே இருக்கும் தண்ணீர் தொட்டியில் இருக்கிறது. அந்த தொட்டியில் விரிசல் இருக்கிறது. அதிலிருந்து தண்ணீர் கசிந்து சுவர் வழியாக கீழே வருகிறது. நீங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிப்பதன் மூலம் பிரச்சனை தீராது. நீங்கள் மேலே போய் தொட்டியை சரி செய்ய வேண்டும். தொட்டியில் உள்ள விரிசலை அடைக்க வேண்டும். தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும். அப்போதுதான் பிரச்சனை முழுமையாக தீரும். இதேதான் நம் உடலுக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் மருந்து சாப்பிடுகிறோம். மருந்து சாப்பிட்டால் சில நாட்களுக்கு பிரச்சனை குறைவாக இருக்கும். பிறகு மறுபடியும் அதே பிரச்சனை. ஏன்? நாம் அறிகுறிகளை மட்டுமே மருந்து மூலம் மறைக்கிறோம். ஆனால் மூல காரணத்தை சரி செய்வதில்லை. மூல காரணம் எங்கே இருக்கிறது? நம் உடலுக்குள் இருக்கும் கழிவுகளில், நம் உடலில் தேங்கியிருக்கும் நச்சுகளில், நம் முதுகெலும்பில் உள்ள தவறான அமைப்பில். இவற்றை சரி செய்யாமல் எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் பிரச்சனை தீராது. இரண்டாவது உதாரணம், உங்கள் வீட்டில் மிக விலை உயர்ந்த மியூசிக் சிஸ்டம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதிலிருந்து சரியான இசை வரவில்லை, சத்தம் மட்டும் வருகிறது, அல்லது சில நேரம் சத்தமே வரவில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஸ்பீக்கரை மாற்றுவீர்களா? ஆம்ப்ளிஃபையரை மாற்றுவீர்களா? மியூசிக் சிஸ்டத்தையே மாற்றுவீர்களா? இதற்கு முன் நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டும். அந்த மியூசிக் சிஸ்டத்தை இணைக்கும் வயர் எப்படி இருக்கிறது என்று. வயரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மின்சாரம் சரியாக பாயாது, சிக்னல் சரியாக செல்லாது. எவ்வளவு நல்ல மியூசிக் சிஸ்டம் இருந்தாலும் அதிலிருந்து சரியான இசை வராது. இதேதான் நம் உடலுக்கும். நம் மூளைதான் மியூசிக் சிஸ்டம். நம் உடலின் உறுப்புகள்தான் ஸ்பீக்கர்கள். இவை இரண்டையும் இணைக்கும் வயர்தான் நம் முதுகெலும்பு. முதுகெலும்பு சரியாக இல்லாவிட்டால் மூளையிலிருந்து வரும் சிக்னல்கள் உடலின் உறுப்புகளுக்கு சரியாக செல்லாது. உடலின் உறுப்புகளிலிருந்து வரும் உணர்வுகள் மூளையை சரியாக சென்றடையாது. இதன் விளைவு என்ன? நம் உணர்வுகள் மந்தமாகும், நம் செயல்கள் பாதிக்கப்படும், நம் வாழ்க்கையின் குரம் குறையும். மூன்றாவது உதாரணம், ஒரு பெரிய மரத்தை எடுத்துக்கொள்வோம். உயரமாக வளர்ந்திருக்கிறது. நிறைய கிளைகள், நிறைய இலைகள், நன்றாக பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது. ஆனால் படிப்படியாக மரத்தின் இலைகள் மஞ்சளாக ஆரம்பிக்கிறது. சில கிளைகள் உலர ஆரம்பிக்கிறது. பூக்கள் சரியாக பூக்கவில்லை, காய்கள் சரியாக காய்க்கவில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் இலைகளுக்கு மருந்து தெளிப்பீர்களா? உலர்ந்த கிளைகளை வெட்டி விடுவீர்களா? இதற்கு முன் நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டும். மரத்தின் வேர் எப்படி இருக்கிறது என்று. வேரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மரத்திற்கு தண்ணீர் சரியாக செல்லாது. ஊட்டச்சத்து சரியாக செல்லாது. எவ்வளவு உரம் போட்டாலும் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் மரம் நன்றாக இருக்காது. இதைதான் நம் உடலுக்கும். நம் உடலின் வேர் என்ன? நம் செல்கள்தான் வேர். செல்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும். செல்களிலிருந்து கழிவுகள் சரியாக வெளியேற வேண்டும். செல்கள் நன்றாக இருந்தால்தான் நம் உறுப்புகள் நன்றாக இருக்கும், நம் உடல் நன்றாக இருக்கும். இப்போது நாம் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர் பற்றி பேசலாம். நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நாங்கள் 3 அடிப்படை கேள்விகளை கேட்கிறோம். முதல் கேள்வி, உங்கள் உடலில் கழிவுகள் தேங்கி இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி, உங்கள் முதுகெலும்பு சரியாக இருக்கிறதா? மூன்றாவது கேள்வி, உங்கள் செல்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கிறதா? இந்த 3க்கும் பதில் சொன்ன பிறகு நாங்கள் சிகிச்சையை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் அறிகுறிகளை மட்டும் பார்ப்பதில்லை. உங்களுக்கு தலைவலி இருக்கிறது என்றால் தலைவலிக்கு மட்டும் மருந்து தரமாட்டோம். ஏன் தலைவலி வருகிறது, அதற்கு மூல காரணம் என்ன என்று ஆராய்வோம். மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்வோம். இதற்காக நாங்கள் 15க்கும் மேற்பட்ட வெவ்வேறு சிகிச்சை முறைகளை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் உங்கள் உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சரி செய்ய உதவுகிறது. முதலில் நாங்கள் உங்களை பரிசோதிப்போம். எங்கள் பரிசோதனை முறைகள் மிகவும் வித்தியாசமானது. நாங்கள் உங்கள் நாக்கை பார்க்கிறோம். ஆம், நாக்கு மூலம் உங்கள் உடலின் நிலையை அறிய முடியும். நாக்கின் நிறம், பூச்சு, வடிவம் இவை அனைத்தும் உங்கள் உடலில் என்ன நடக்கிறது என்று சொல்லும். நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறோம்.
முகத்தின் நிறம், பொலிவு, கண்களின் ஒளி இவை அனைத்தும் உங்கள் உடல்நிலையை பிரதிபலிக்கும். நாங்கள் உங்கள் சருமத்தை பார்க்கிறோம். சருமத்தின் ஈரப்பசை, எண்ணெய் பசை, தடிப்புகள் இவை அனைத்தும் உங்கள் உடலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை காட்டும். நாங்கள் உங்கள் நாடியை பார்க்கிறோம். நாடி மூலம் உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பின் நிலையையும் அறிய முடியும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய முறை. நாங்கள் உங்கள் முதுகெலும்பை பார்க்கிறோம். முதுகெலும்பில் எங்கு தவறு இருக்கிறது, எந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிப்போம். இந்த பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்த பிறகு நாங்கள் உங்களுக்கான தனிப்பட்ட சிகிச்சை திட்டத்தை வகுப்போம். இப்போது நாங்கள் பயன்படுத்தும் சிகிச்சை முறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல் முறை எசென்ஷியல் ஆயில் தெரப்பி. நாங்கள் பல்வேறு விதமான எசென்ஷியல் ஆயில்களை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் அதன் சொந்த குணங்கள் உண்டு. சில எண்ணெய்கள் மனதை அமைதிப்படுத்தும், சில எண்ணெய்கள் உடலுக்கு சக்தி தரும், சில எண்ணெய்கள் வலியை போக்கும், சில எண்ணெய்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த எண்ணெய்களை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் உடலின் பல்வேறு பிரச்சினைகளை சரி செய்கிறோம். இரண்டாவது முறை ரிஃப்ளெக்ஸாலஜி. நம் பாதங்களில் நம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் புள்ளிகள் உண்டு. இது ரிஃப்ளெக்ஸ் புள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புள்ளிகளில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்தந்த உறுப்புகளை தூண்ட முடியும். உதாரணத்திற்கு, உங்களுக்கு சிறுநீரக பிரச்சினை இருந்தால் உங்கள் பாதத்தில் சிறுநீரகத்திற்கான புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த முடியும். மூன்றாவது முறை அக்குபஞ்சர். இது சீன மருத்துவ முறை. உங்கள் உடலிலுள்ள ஆற்றல் பாதைகளில் சிறிய ஊசிகளை வைத்து ஆற்றல் ஓட்டத்தை சீராக்குவது. இதன் மூலம் வலியை போக்கவும் உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் முடியும். நான்காவது முறை கப்பிங் தெரப்பி. இதில் கண்ணாடி கோப்பைகளை பயன்படுத்தி உடலிலுள்ள கெட்ட இரத்தத்தை வெளியேற்றுவோம். இதன் மூலம் தசைவலி, மூட்டுவலி போன்றவை குறையும், உடலில் இரத்த ஓட்டம் மேம்படும். ஐந்தாவது முறை மசாஜ் தெரப்பி. மசாஜ் செய்வதன் மூலம் தசைகள் தளரும், இரத்த ஓட்டம் மேம்படும், உடலிலுள்ள கழிவுகள் வெளியேறும், மன அழுத்தம் குறையும், உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நாங்கள் பல்வேறு விதமான மசாஜ் முறைகளை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு பலன்களை தரும். ஆறாவது முறை ISTM. இது ஒரு நவீன சிகிச்சை முறை. சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி தசைகளில் உள்ள ஒட்டுதல்களை நீக்குவோம். இதன் மூலம் தசைகள் சுதந்திரமாக இயங்க முடியும், வலி குறையும். ஏழாவது முறை கைரோப்ராக்டிக் கேர். இது முதுகெலும்பை சரிசெய்யும் முறை. முதுகெலும்பில் உள்ள தவறான அமைப்புகளை மென்மையான அழுத்தம் மூலம் சரிசெய்வோம். இதன் மூலம் நரம்புகள் சுதந்திரமாக செயல்பட முடியும், உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் சரியான சிக்னல்கள் செல்லும். எட்டாவது முறை ஸ்டீம் தெரப்பி. நீராவி மூலம் உடலை சுத்தம் செய்வது. இதன் மூலம் உடலில் உள்ள கழிவுகள் வியர்வை மூலம் வெளியேறும், சருமம் சுத்தமாகும், இரத்த ஓட்டம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஒன்பதாவது முறை ஓசோன் தெரப்பி. ஓசோன் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜன். இதை உடலில் செலுத்துவதன் மூலம் செல்களுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும், கிருமிகள் அழியும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். பத்தாவது முறை யோகா மற்றும் பிராணாயாமம். யோகா மூலம் உடலை வலுப்படுத்துவது, பிராணாயாமம் மூலம் சுவாசத்தை சீராக்குவது. இவை இரண்டும் சேர்ந்து உடலுக்கும் மனதிற்கும் அபாரமான பலன்களை தரும். யோகா செய்வதன் மூலம் உடல் நெகிழ்வுத்தன்மை அடையும், தசைகள் வலுப்படும், முதுகெலும்பு நிமிரும், உறுப்புகள் சீராக செயல்படும். பிராணாயாமம் செய்வதன் மூலம் நுரையீரல் திறன் அதிகரிக்கும், மூளைக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும், மனம் அமைதியாகும், மன அழுத்தம் குறையும், மன அமைதி கிடைக்கும். இந்த 10 சிகிச்சை முறைகளும் சேர்ந்து உங்கள் உடலை முழுமையாக சுத்தம் செய்து பலப்படுத்தி உங்கள் உயிரை உயர்த்த உதவும். இப்போது நாம் பார்க்கலாம், இந்த சிகிச்சைகளின் பலன்கள் என்ன, உங்கள் உடல் எப்படி மாறும், உங்கள் உணர்வுகள் எப்படி மாறும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் சிகிச்சை பெற்ற பிறகு உங்கள் உடல் மிகவும் உணர்வுபூர்வமானதாக மாறும். சென்சிட்டிவ் என்றால் என்ன? பலருக்கு இந்த வார்த்தை பயத்தை உண்டாக்கும். சென்சிட்டிவானா எல்லாம் தெரியும், எல்லாம் பாதிக்கும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, சென்சிட்டிவ் என்றால் உணர்வுகள் கூர்மையாவது, உணரும் திறன் அதிகரிப்பது, அனுபவிக்கும் திறன் வளர்வது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பழத்தை எடுத்துக்கொள்வோம். அது பழுத்த பழமா, கசப்பான பழமா என்று தெரிய வேண்டுமானால் அதை சுவைத்து பார்க்க வேண்டும். நாக்கு நன்றாக இருந்தால்தான் சுவை தெரியும். நாக்கு மந்தமாக இருந்தால் எந்த பழமும் ஒரே மாதிரி இருக்கும். அதேபோல் ஒரு பூவின் வாசனையை ரசிக்க மூக்கு நன்றாக இருந்தால்தான் முடியும்.
மூக்கு மந்தமாக இருந்தால் எந்த பூவும் வாசனை இல்லாதது போல் இருக்கும். இதுதான் உணர்வுகள். உணர்வுகள் கூர்மையாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும். சிறிய சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி கிடைக்கும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் சிகிச்சை பெற்ற பிறகு உங்கள் 5 புலன்களும் எப்படி மாறும் என்று பார்ப்போமா? முதல் புலன் தொடு உணர்ச்சி. முன்பு குளிர்ந்த காற்று உடம்பில் பட்டால் தெரியாது. மென்மையான துணி உடம்பில் பட்டால் தெரியாது. யாராவது அன்பாக தொட்டால் கூட சரியாக உணர முடியாது. இப்போது குளிர்ந்த காற்று உடம்பில் படும்போது அது தரும் புத்துணர்ச்சி உணர்வீர்கள். மென்மையான துணி உடம்பில் படும்போது அது தரும் இதமான உணர்வை ரசிப்பீர்கள். உங்கள் குழந்தையின் அன்பான தொடுகை உங்கள் இதயத்தை தொடும். இரண்டாவது புலன் சுவையுணர்ச்சி. முன்பு சாப்பாடு சாப்பிட்டால் வயிறு நிறைந்தால் மட்டும் போதும் என்றிருந்தது. எந்த உணவின் சுவையும் சரியாக தெரியாது. பசிக்கும்போது மட்டும் சாப்பிடுவீர்கள். இப்போது ஒரு சிறிய பழத்துண்டு கூட அற்புதமான சுவை தரும். உணவின் ஒவ்வொரு சுவையையும் தனித்தனியே உணர்வீர்கள். சாப்பாடு என்பது ஒரு அனுபவமாக மாறும். மூன்றாவது புலன் பார்வையுணர்ச்சி. முன்பு கண்கள் திறந்திருந்தாலும் அழகான காட்சிகளை ரசிக்க மாட்டீர்கள். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், பூக்கள், பட்டாம்பூச்சிகள் இவை எதுவும் உங்கள் மனதில் பதியாது. இப்போது சூரிய உதயத்தின் அழகை ரசிப்பீர்கள். ஒரு பூவின் நிறத்தை ரசிப்பீர்கள். ஒரு பட்டாம்பூச்சியின் அழகை பார்த்து வியப்பீர்கள். உலகம் உங்கள் கண்களுக்கு அழகாகத் தெரியும். நான்காவது புலன் கேட்கும் உணர்ச்சி. முன்பு காதுகள் கேட்டாலும் இனிமையான இசை உங்கள் மனதை தொடாது. குழந்தையின் சிரிப்பு உங்கள் இதயத்தில் இன்பத்தை உண்டாக்காது. பறவைகளின் சத்தம் உங்களுக்கு மகிழ்ச்சி தராது. இப்போது இனிமையான இசை உங்கள் மனதை தொடும். குழந்தையின் சிரிப்பு உங்கள் இதயத்தில் இன்பத்தை உண்டாக்கும். பறவைகளின் சத்தம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஐந்தாவது புலன் சுவாச உணர்ச்சி. முன்பு சுவாசிப்பது ஒரு பழக்கமாக இருந்தது. காலை நேர குளிர்ந்த காற்று, மலர்களின் வாசனை நிறைந்த காற்று, இவை எதையும் நீங்கள் உணரமாட்டீர்கள். இப்போது காலை நேர குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும்போது அது தரும் புத்துணர்ச்சி உணர்வீர்கள். மலர்களின் வாசனை நிறைந்த காற்றை சுவாசிக்கும்போது அது தரும் மகிழ்ச்சியை உணர்வீர்கள். இப்படி உங்கள் 5 புலன்களும் கூர்மையாகும். நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும். இப்போது மனதின் மாற்றம் பற்றி பேசலாம். உடல் மாறும்போது மனமும் மாறும். நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் எனக்கு எப்போதும் எதிர்மறை எண்ணங்களே வருகின்றன? ஏன் என்னால் எதையும் பாசிட்டிவாக பார்க்க முடியவில்லை? இதற்கு பதில் உங்கள் உடலில்தான் இருக்கிறது. உடலில் கழிவுகள் தேங்கும்போது, மூளைக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லாதபோது மூளை மூடுபனி போன்ற நிலைக்கு ஆளாகிறது. அப்போது நம்மால் தெளிவாக சிந்திக்க முடியாது. எதிர்மறை எண்ணங்களே அதிகமாக வரும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் சிகிச்சை பெற்ற பிறகு உங்கள் உடல் சுத்தமாகும், முதுகெலும்பு சரியாகும், இரத்த ஓட்டம் மேம்படும், மூளைக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்கும். இதன் விளைவென்ன? உங்கள் மனம் தெளிவாகும். எதிர்மறை எண்ணங்கள் தாமாகவே விலகும். நேர்மறை எண்ணங்கள் இயல்பாகவே வரத் தொடங்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். அமைதியாக இருப்பீர்கள். சிறிய சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் இயல்பாகவே ஒரு வெற்றியாளராக மாறுவீர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெண்மணி எங்களிடம் வந்தார். வயது 35. அவருக்கு எப்போதும் கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல். கணவனுடன் சண்டை. பிள்ளைகளிடம் கத்துவார். வேலையில் கவனமில்லை. நாங்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தோம். உடலில் இருந்த கழிவுகளை நீக்கினோம். முதுகெலும்பை சரி செய்தோம். செல்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தோம். 3 மாதங்களில் அவர் முற்றிலும் மாறிவிட்டார். இப்போது அவருக்கு கோபம் வருவதில்லை. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுகிறார். கணவனுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். வேலையில் சிறப்பாக செயல்படுகிறார். அவர் எங்களிடம் சொன்னார், நான் முன்பு எப்படி இருந்தேன் என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. நான் மாறியதற்கு காரணம் என் உடல் மாறியதுதான். உடல் மாறும்போது மனமும் மாறும் என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்தேன். இதுதான் உண்மை. உடல் மாறும்போது மனமும் மாறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது நாம் மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் எப்படி அனுபவிப்பது? நாம் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை செலவழித்து சுகம் அனுபவிக்க முடிகிறதா? நாம் வீடு கட்டுகிறோம். ஆனால் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறதா? நாம் கார் வாங்குகிறோம். ஆனால் அந்த காரில் பயணம் செய்து இயற்கையை ரசிக்க முடிகிறதா? இவை அனைத்திற்கும் பதில் ஒரு ஆரோக்கியமான உடல்தான். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் சிகிச்சை பெற்ற பிறகு
உங்கள் உடல் ஆரோக்கியமாகும், உங்கள் உணர்வுகள் கூர்மையாகும், நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிக்க முடியும். காலையில் எழுந்ததும் குளிர்ந்த காற்று உங்கள் முகத்தில் படும்போது அதன் புத்துணர்ச்சியை உணர்வீர்கள். ஒரு கப் டீ குடிக்கும்போது அதன் சுவையை ரசிப்பீர்கள். உங்கள் குழந்தையின் சிரிப்பை கேட்கும்போது உங்கள் இதயம் மகிழ்ச்சியில் நிறையும். உங்கள் மனைவியின் அன்பான பார்வையை பார்க்கும்போது உங்கள் மனம் நிறையும். நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் அனுபவிக்க முடியும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அனுபவிக்க முடியும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரையும் அனுபவிக்க முடியும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. இதுதான் உண்மையான செல்வம். நான் ஒரு முதியவரை சந்தித்தேன். அவருக்கு வயது 80. ஆனால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நான் அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதே, ஏன்? அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளையும் கடைசி நாள் போல் வாழ்கிறேன். நான் ஒவ்வொரு உணவையும் கடைசி உணவு போல் சாப்பிடுகிறேன். நான் ஒவ்வொரு மனிதரையும் கடைசி முறையாக பார்ப்பது போல் பார்க்கிறேன். அப்போதுதான் ஒவ்வொரு கணமும் அருமையாக இருக்கிறது. இது எப்படி முடியும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என் உடல் நன்றாக இருப்பதால்தான் முடிகிறது. உடல் நன்றாக இருந்தால்தான் மனமும் நன்றாக இருக்கும். மனம் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதுதான் உண்மை. உடல் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அன்பான நண்பர்களே, ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறோம். நாங்கள் உங்கள் அறிகுறிகளை மட்டும் பார்க்க மாட்டோம். நாங்கள் உங்கள் முழு உடலையும் பார்ப்போம். நாங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் பார்ப்போம். நாங்கள் செய்வது முதலில் டீடாக்ஸ். உங்கள் உடலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை அகற்றுவோம். உங்கள் உடலை உள்ளுக்குள் சுத்தம் செய்வோம். இரண்டாவது, முதுகெலும்பு சீரமைப்பு. உங்கள் முதுகெலும்பில் உள்ள தவறுகளை சரிசெய்வோம். நரம்புகள் சுதந்திரமாக செயல்பட வழி செய்வோம். மூன்றாவது, இரத்த ஓட்ட மேம்பாடு. உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவோம். அனைத்து உறுப்புகளுக்கும் சரியான ஊட்டச்சத்து செல்ல வழி செய்வோம். நான்காவது, செல் ஊட்டச்சத்து. உங்கள் செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்போம். செல்களை வலுப்படுத்துவோம். ஐந்தாவது, நரம்பு மண்டல தூண்டுதல். உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டுவோம். உணர்வுகளை கூர்மையாக்குவோம். இவை அனைத்தும் இயற்கையான முறைகளில். எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பக்க விளைவும் இல்லை. நாங்கள் உங்கள் உடலை மீண்டும் உயிர்ப்பிப்போம். உங்கள் உடலை உணர்வுபூர்வமாக மாற்றுவோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவோம். அன்பான நண்பர்களே, இன்று நாம் பேசியதை சுருக்கமாக பார்ப்போம். முதலில் உடல்தான் முதன்மை. படிப்பு, சம்பாதியம், புகழ் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆரோக்கியமான உடல்தான். இரண்டாவது, திருமூலர் சொன்னார், உடலால் அழியின் உயிரால் அழிவர். இது மறுக்க முடியாத உண்மை. மூன்றாவது, உடல் இல்லையெனில் அனுபவம் இல்லை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் உடல் இல்லையெனில் அது வெறும் காட்சி பொருள்தான். நான்காவது, செல்களே அடித்தளம். நம் உணர்வுகள் அனைத்தும் ஆரோக்கியமான செல்களைப் பொறுத்தே இருக்கின்றன. கழிவுகள் தேங்கினால் உணர்வுகள் மந்தமாகும். ஐந்தாவது, முதுகெலும்பு முக்கியம். முதுகெலும்பு சரியாக இருந்தால்தான் மூளையின் சிக்னல்கள் சரியாக சென்றடையும். நாம் அனுபவிக்கும் திறன் கூர்மையாகும். ஆறாவது, ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் உங்கள் உடலின் அடித்தளத்தையே சரிசெய்கிறோம். கழிவுகளை நீக்கி செல்களை வளர்த்து உங்கள் உடலை மிகவும் உணர்வுபூர்வமாக மாற்றுகிறோம். நண்பர்களே, இன்று முதல் உங்கள் பார்வையை மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் உடல் இருந்தால்தான் அனுபவிக்க முடியும் என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் உடலின் ஒத்துழைப்புடன் தான் சாத்தியமாகிறது என்பதை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ, எப்படி வாழ விரும்புகிறீர்களோ அதுவே உங்கள் ஞானம். நீங்கள் ஒரு தொழிலதிபராக விரும்பலாம், ஒரு கலைஞராக விரும்பலாம், ஒரு துறவியாக விரும்பலாம். அது உங்கள் தனிப்பட்ட பயணம். ஆனால் அந்த பயணத்தை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை. அந்த வாகனம்தான் உங்கள் உடல். அது பழுதடைந்தால் உங்கள் பயணம் முடிவுக்கு வரும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் உங்கள் வாகனத்தை சீரமைக்கிறோம். அது மிருதுவாகவும் வேகமாகவும் நீண்ட நாட்கள் இயங்கவும் தேவையான பராமரிப்பை அளிக்கிறோம். இன்று உங்கள் உடலுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். அதை கவனியுங்கள், அதை வளருங்கள். ஏனென்றால் ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனமும் ஆனந்தமான வாழ்க்கையும் தங்கும். உங்கள் உடல் உங்கள் கோயில். அதை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்கள்.
ஒரு மனிதன் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தான். அங்கு ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரை ஒதுங்கி கிடந்தன. ஒரு சிறுவன் அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து கடலில் வீசிக் கொண்டிருந்தான். அந்த மனிதன் கேட்டான், "ஏன் இதை செய்கிறாய்? இவ்வளவு நட்சத்திர மீன்கள் இருக்கும்போது உன்னால் எத்தனை பேருக்குதான் உதவ முடியும்?" அந்த சிறுவன் கையில் ஒரு நட்சத்திர மீனை எடுத்து கடலில் வீசிவிட்டு சொன்னான், "இந்த ஒரு மீனுக்கு நான் உதவ முடிந்தது பார்த்தீர்களா? அதுவே போதும்." நாமும் அப்படித்தான். உங்கள் ஒவ்வொருவரின் உடலையும் சரி செய்வதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வழி செய்வதே எங்கள் லட்சியம். உங்களில் ஒருவர் கூட முழுமையாக வாழ்ந்தால் அதுவே எங்களுக்கு போதும். அன்பான நண்பர்களே, இன்று நாம் பேசிய அனைத்தையும் ஒரு கணம் மனதில் கொண்டு வாருங்கள். நாம் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நாம் மறந்துவிட்ட ஒரு முக்கியமான உண்மையை இன்று புரிந்து கொண்டோம். அதுதான் நமது உடல். நாம் படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுகிறோம், கல்யாணம் செய்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம். இவை எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இவை அனைத்தையும் செய்வதற்கும் இவை அனைத்தையும் அனுபவிப்பதற்கும் நமக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். திருமூலர் சொன்னார், "உடலால் அழியின் உயிரால் அழிவர்." இது வெறும் வார்த்தை அல்ல, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட ஒரு மகத்தான உண்மை. உடலை வளர்ப்பதன் மூலமே உயிரை வளர்க்க முடியும். உடலை பலப்படுத்துவதன் மூலமே உயிரை பலப்படுத்த முடியும். உடலை உயர்த்துவதன் மூலமே வாழ்க்கையை உயர்த்த முடியும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் இதைத்தான் செய்கிறோம். உங்கள் உடலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை நீக்குகிறோம், உங்கள் முதுகெலும்பை சரி செய்கிறோம், உங்கள் செல்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கிறோம், உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறோம், உங்கள் உடலை மிகவும் உணர்வுபூர்வமாக மாற்றுகிறோம். ஏன் இதெல்லாம் செய்கிறோம் தெரியுமா? ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பை நீங்கள் முழுமையாக ரசிக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு கப் டீயின் சுவையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. காலை நேர குளிர்ந்த காற்று உங்கள் முகத்தில் படும்போது அதன் புத்துணர்ச்சியை நீங்கள் முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காக. உங்கள் மனைவியின் அன்பான பார்வையை பார்க்கும்போது உங்கள் மனம் நிறையும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. நண்பர்களே, உங்கள் உடல் உங்கள் கோயில். அதை சுத்தமாக வைத்திருங்கள், அதை ஆரோக்கியமாக வைத்திருங்கள், அதை உணர்வுபூர்வமாக வைத்திருங்கள். ஏனென்றால் ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனமும் ஆனந்தமான வாழ்க்கையும் தங்கும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறது. உங்கள் உடல் வளர்ச்சிக்கும் உங்கள் உயிர் வளர்ச்சிக்கும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர், இயற்கையுடன் இணைந்த ஆரோக்கியம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர், உங்கள் உடலின் மறுபிறவி.